கணேசன் அவர்களுடைய இரண்டாவது கேள்வி, கைலாசாவை நாடு என்று எப்படி அழைக்கிறீர்கள்? நாடு என்பதற்கான வரைமுறையில் கைலாசா வருகிறதா? ஆன்மீக மையம் என்று அழைப்பதுதானே சரி அப்படின்னு கேக்குறீங்க. திரு கணேசனையா, ஒரு நாட்டிற்கு என்ன வேண்டும் அப்படின்னு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. மாண்டவிடியோ கன்வென்ஷன் படி 4 விஷயம் வேணும். பர்மனன்ட் டெரிட்டரி, எந்த சர்ச்சை, சங்கடங்கள், கான்ஃபிளிக்டோ எதுவும் இல்லாது தெளிவாக வரையறுக்கப்பட்ட டெரிட்டரி. 2வது பர்மனன்ட் பாப்புலேஷன். 3வது நிரந்தரமான ஒரு அரசமைப்பு முறை, கவர்மெண்ட். 4வது மற்ற கவர்மெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிற கெப்பாசிட்டி. பரமசிவ பரம்பொருள் இந்த 4ஐயும் எங்களுக்கு அளித்திருக்கின்றார். சின்னதா இருக்கிற வேட்டிக்கனும் ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வேட்டிக்கனோட மொத்த பரப்புமே 200 ஏக்கர் தான். 200 சொச்சம் ஏக்கர் தான் வேட்டிக்கனோட மொத்த பரப்பளவுமே. அதை ஒரு நாடாக உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே மாதிரி சிறிய பரப்பாக இருந்தாலும், வேட்டிக்கனை விட கொஞ்சம் பெருசு, வேட்டிக்கனை விட பெருசுதான், அந்த அளவுக்கு பரப்பாக இருந்தாலும் எங்களுக்குன்னு சாவரின் லேண்டும் அட்டானமஸ் லேண்ட்ஸும் இருக்கு. நிரந்தர மக்கள் தொகை இருக்காங்க. செயல்படுகின்ற ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட் இருக்கு. ஏற்கனவே மற்ற நாடுகளோடு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் உருவாக்கிட்டோம். சோ மற்ற நாடுகளோடு தூதரக ரீதியான உறவுகளில் ஈடுபடும் திறனையும் உருவாக்கிவிட்டோம். கைலாசா நாடுதான், அதில் சந்தேகமே இல்லை.